ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட் ப்ரௌன் பட்டர் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அன்சால்ட்டட் பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடோடு இருக்கும்போதே இந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணிடுங்க. நம்ம நார்மலாக டபுள் பாயிலிங்கில் பண்ணும்போது நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் ஒன்றா வச்சு நம்ம பண்ணுவோம். இது வந்து ப்ரௌன் பட்டர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அந்த ப்ரௌன் கலரில் அந்த பட்டர் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் எக் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கப்பில் வந்து நீங்கள் எக் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆஃப் எக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த ஆஃப் எக் ஆட் பண்ணுறதுனால நல்லா மாய்ஸ்ட்டாக நல்லா ஷைனிங்காக வந்து கேக் வந்து நல்லா கிரிங்கிள் டாப்போட இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு 1/3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் 55 கிராம்ஸு, ப்ரௌன் சுகர் 55 கிராம்ஸ் வந்து நல்லா ரெண்டுமே பொடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேண்ட் பீட்டர் கூட வச்சு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா சுகரில் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் பட்டர் மிக்சர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரோஸ் மில்க் பிளாண்டி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்லா ரீச் ஆகிட்டு எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்லா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 45 கிராம்ஸ் மைதாவும் கொக்கோ பவுடர் வந்து ஒரு 15 கிராம்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. எப்போயுமே நீங்கள் மாவு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எடுத்திங்கன்னா தான் கேக் எப்போயுமே ஈவனாக பேக் ஆகி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்பீடாக காமிச்சிருக்கனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் வந்து ப்ரௌனிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரிஜினலான கோவோச்சர் சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து வேன் ஹூட்டனோட மில்க் சாக்லேட் 1 kg பேக்கெட். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1525 சம்திங் அந்த மாதிரி நான் வந்து வாங்கினேன். இது கூட நீங்கள் இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2Mல வந்து சாக்லேட் இருக்குது. அது வந்து நல்லாவே மெல்ட் ஆகுது. நீங்கள் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வேன் ஹூட்டன் கோவோச்சர் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். 2M யூஸ் பண்ணாலும் அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தினாலையும் இது வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஹோம் பேக்கர்ஸ் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 2M வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதில் வந்து பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவரோ இந்த ஸ்பூனோ அந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு 160 டிகிரியில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கிரிங்கிள் டாப்போட செம்மையாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நான் சொன்னதில் அந்த எக்கு வந்து ஒரு 1/2 எக் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்ல கிரிங்கிள் டாப்போட நல்ல ஷைனிங்கோட கிடச்சிருக்கு. இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 444 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான். இல்லைனா ஒரு 250 300 கிராம்ஸ்குள்ளே தான் இது வரும். ஸோ இது 1/4 kgக்கான ரெசிப்பியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணாமல் சாக்கோ சிப்ஸு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த சாக்லேட்லாம் உள்ளே மெல்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். சாப்பிட்ணும் போல் தோணும். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாகவே ப்ரௌனினா வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்ட்டு ஃபட்ஜியாக இருக்கும். உள்ளே சாக்லேட்டோடு சாப்பிடும்போது சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.